ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இரட்டை குழந்தைகள் அடுத்த வாரம் ஆண்டு நிறைவு, இன்னும் பெயர் வைக்கவில்லை. பெரியவா அனுகிரகத்தால் பிறந்த குழந்தைகள் அவர்களே பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆழமான பக்தி. உத்தியோகம் ஆந்திர பிரதேசத்தின் வடகோடியில் காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாளை தரிசனம் செய்து குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்பதனால் எவ்வளவு பணம் தேவைப்படும்? பொருள் வரவு கணுக்கால் வரை ஆற்று நீரோட்டமாக இருந்தது. பக்தி பெருக்கோ கழுத்து வரை அலைமோதிக் கொண்டிருந்தது. ஒரு வழியாக பெரியவாள் சன்னதியில் குழந்தைகளை கிடத்தி வந்தனம் செய்து எழுந்தாகிவிட்டது. என்ன பேரு? தம்பதிகளுக்கு மெய் சிலிர்த்தது. நேரடியாக சப்ஜெக்டுக்கு வந்துவிட்டார்கள் பெரியவாள். பெரியவா எங்களுக்கு கார்காச்சாரியார் மாதிரி வசுதேவர் குழந்தைகளுக்கு குலகுரு பெயர் வைத்ததைப் போல பெரியவா தான் பெயர் சூட்ட வேண்டும் என்று தந்தை பதில் சொன்னார். இந்த பழக்கமெல்லாம் நின்று போய் ரொம்ப நாளாச்சு. புன்முறுவலுடன் வந்த பதில். தம்பதிகள் நகரவில்லை. பெரியவா பெயர் சூட்ட வேண்டுமென்று தானே வந்திருக்கோம் என்றார் பிடிவாதமாக. நிறுத்திவிட்ட ஒரு சம்பிரதாயத்தை மீண்டும் துவங்குவதற்கான போதிய காரணம் எதுவும் இல்லை. ஆனால் மிகுந்த ஆவலுடன் நம்பிக்கையுடன் வந்திருக்கும் தம்பதிகளை பரிதவிக்க விடுவதும் நியாயமில்லை. என்ன செய்ய? பெரியவாள் கார்காச்சாரியாரா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் அவர்கள் மாயக்கண்ணன் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. பெரியவாள் சன்னதி ஒரு தற்காலிக நாடக மேடையாக மாறியது. ஒரு பக்தர் மடத்துக்கு காணிக்கையாக ஒரு பசுமாட்டை கொண்டு வந்திருந்தார். பெரியவாள் உத்தரவுப்படி வித்யார்த்தி நாராயண சாஸ்திரி என்ற தொண்டர் பசுமாட்டை கொண்டு வந்து பெரியவாள் எதிரில் நிறுத்தி, இதுதான் காணிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பசுமாடு என்று அர்த்தம் தொனிக்க வடமொழியில் கோ என்று சத்தமாக கூறினார். அதே வினாடி ஒரு அம்மாள் கூஜாவில் பால் எடுத்து கொண்டு வந்தார். கூஜாவில் பால் இருக்கிறது என்று பொருள் தோன்றும்படி பால் என்று விண்ணப்பித்து கொண்டார். பெரியவாள் அருகில் நின்று கொண்டிருந்த அணுக்கு தொண்டரை நோக்கி அவர்கள் 2 பேரும் சொன்ன சொற்களை சேர்த்து சொல்லு என்றார்கள். கோ பிளஸ் பால் கோபால் என்று குதூகலமாக சொன்னார் தொண்டர். குழந்தைக்கு பெயர் கிடைத்துவிட்டது. இன்னொரு குழந்தைக்கு? ஏண்டா, பஜனை சம்பிரதாயத்திலே கோபாலுடன் சேர்ந்து வேறு என்ன நாமம் சொல்லுவா? தொண்டர் மெல்லிய குரலில் இசைத்தவாறே கோபாலா கோவிந்தா என்றார். அந்த நாமாவளி வரிசை அப்படித்தான் வரும். கோபாலன், கோவிந்தன் 2 பெயர்கள். பெரியவா கார்கரா கண்ணனா பிருந்தாவன கோபிகளிடம் கேட்க வேண்டிய கேள்வி. நாம் இடையர்கள் நமக்கு என்ன தெரியும்? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய